கங்கா கிளம்பிட்டியா? நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். டைம் வேறு ஆகுதுல்ல. என்ன நீ டிவி பார்த்துட்டு இருக்க? ஒழுங்கா போய் கிளம்புப்ப. நான் வரல. வரலையா? ஏன் எல்லாரும் எங்களை கேட்கறதுக்கா கடைசி பொண்ணு எங்கன்னு? மானத்தை வாங்காத, ஒழுங்கா போய் கிளம்பு. கிளம்புனா அவளை விடுங்கம்மா, வீட்டில் இருக்கட்டும். தட்ஸ் வை. எதுக்கு ஃபார்ஸ் பண்ணுறீங்க? அவன் என்ன நான் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண போகிறாளா என்ன? ஏன் அவளுக்கு என்ன ட்ரெஸ்ஸா இல்லை? உனக்கு தான் இவ்வளோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். நத்திங் will fit her anymore. அதுக்கு தான் சொல்கிறது, கொஞ்சமாவது வெயிட்டை குறையின்னு. இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதில் ஜங்க் ஃபுட் வேறு. அதான் எங்கே கேட்க போகிறா? வெயிட்டை குறைக்க மாட்டேங்கிறா, முடிய சீவ மாட்டேங்கிறா. உன் கூட பிறந்தவங்கள பாரு. ஆனால் நீ ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. என்னை கம்பேர் பண்ணாதீங்க. ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது? ஒரே வீடு ஒரே குடும்பம். பட் லுக் அட் த டிஃப்ரென்ஸ். நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? அப்பா இனா வாங்க எல்லாரும் போவோம், லேட் ஆயிட்டு. நாங்கள் கிளம்புறோம். இப்படியே உட்காந்துட்டு இருக்காம கொஞ்சமாவது எக்ஸசைஸ் பண்ணு. நீ வா, அவள்கிட்ட ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்க? நீ வா, நம்ம அங்கே போய் பதில் சொல்லிக்கலாம். என் குடும்பத்தில் 5 பிள்ளைங்க. அந்த லாஸ்ட் சைல்ட். நான் மற்றவங்களாம் விட ரொம்ப பெருசாக இருப்பேன். லைக் டாலாக, பிக் சைஸ்லாம், இன் அ பிகர் ஃப்ரேம். when I compare myself with other people, I always felt like நம்ம ஏன் ரொம்ப பெருசாக இருக்கோம், லைக் why நம்ம வந்து அவங்கள மாதிரி சட்டை போட முடியல, why I cannot be like my other sisters. So left out in a lot of ways, like function போகும்போது, இல்லை தீபாவளி or even Christmas or go any function, I will always choose to வீட்லேயே இருப்பேன். I won't go out because I felt very uncomfortable in my body. And வெளியே போகும்போதே நிறைய பேர் கேட்பாங்க, why நீ மட்டும் தடியாக இருக்க. Like to avoid all that, I always tend to like stay at home, don't mix around with much people. பெற்றோருக்கு வந்து எப்படின்னாக்கா, இது என்னோடய குழந்தை, ஸோ எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது எதுவும் சொல்கிறதுக்கு. நான் சொன்னால் பரவாயில்ல, என் குழந்தைய அதை ஹர்ட் பண்ணாது, as compared to மற்றவங்க சொல்லும்போது அது என் குழந்தைய பாதிக்கும். ஸோ திஸ் இஸ் தட், அந்த திங்கிங் வந்து இப்படி இருக்கும்போது டு தெம் வந்து அவங்க இட்ஸ் லைக் இட்ஸ் ஓகே, நான் சொன்னால் பரவாயில்ல, அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குது. I remember I was probably 10 வயசு 11 வயசு. ஸோ திக்கா போய் ஜாமான் வாங்கும்போது they will like make me wear so many clothes, and then I hate going shopping because of that, because எனக்கு பத்தாது. ஸோ அந்த செஷனில் எனக்கு சட்டை கிடைக்காது, பத்தாது. ஸோ I have to go to the adult section. ஸோ adult section போகும்போது it's too long for me, ரொம்ப நீட்டாக இருக்கும், because I'm not that tall yet. ஸோ இட்ஸ் லைக் they will say, ஓ உனக்கு சட்டை வாங்குறது பத்தாதுன்னு, லைக் உனக்கு ஆல்ட்ரிஷனுக்கும் காசு கொடுக்கணும் and all this. ஸோ அதனாலேயே நான் வந்து லைக் I tend not to go shopping. ஸோ அந்த சின்ன வயசில் வந்து அவங்க சட்டை துணிமணி வாங்க போகும்போது குழந்தைங்க செக்ஷனில் அவங்களுக்கு கிடைக்காது, அவங்க சிப்ளிங்ஸ்க்கு கிடைச்சிருக்கலாம். ஸோ அடால்ட் செக்ஷன் போகும்போது அகெயின் அம்மாவே ஏதாவது வந்து சொல்லியிருக்கலாம், சிப்ளிங்ஸும் ஏதாவது சொல்லியிருக்கலாம். வென் இந்த மாதிரி ரிமார்க்ஸ் அவங்க கேட்கும் போது they will start to hide in a shell, because no one is asking her how are you feeling, உனக்கு சேலஞ்சஸ் என்ன, நீ என்ன, லைக் அவங்க பெர்ஸ்பெக்டிவ், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு சேட்லி அவங்க ஷேரிங்கில் யாருமே கேட்கல. I think சின்ன வயசுலேருந்து I like food, சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். I think it's like genetically I'm a bigger frame, like my shoulders, my bones. நான் ரொம்ப tall, so it's like anything I eat also I felt like நான் ரொம்ப weight போடுறேன், that kind of thing. And my mom used to say like among 5 பிள்ளைங்கள I'm the biggest, even before I was born I was the heaviest. So I think it's like
சின்ன பிள்ளையிலேருந்து இட்ஸ் லைக் தட் லைக் ஐ மீன் அ பிகர் சைட். ஏங்க நீங்கள் சாப்பிடலையா? பசிக்கலம்மா, நீங்கள் சாப்பிடுங்க. சரி சரி. கங்கா, மெதுவாக சாப்பிடு. மெதுவாக தானே சாப்பிட்றேன். மென்று மெதுவாக சாப்பிடு. They say you have to chew for 25 times. It's good for digestion, you know. Lol, Ganga doesn't chew. She drinks her food. அவள் பிளேட்டை பாருங்க, 3 பேர் சாப்பிட்ற சாப்பாடு அதில் இருக்கணும். இப்படியே போச்சு என் சொத்தே அழிய வேண்டியதான். பசிக்குது, சாப்பிட்றேன். அம்மா நீ சாப்பிடுமா, உன்னை யாருமா வேண்டான்னு சொன்னா? ஆனால் பிடிச்சதை சாப்பிடு, பிடிச்ச அளவு சாப்பிடு. எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு கங்கா. நீ ரொம்ப சாப்பிட்ற. இவ்வளவுதான் சாப்பிடணும். அம்மா இதெல்லாம் நடக்கிற காரியமா? முதல்ல சாப்பிட்ற ஹேபிட்டை மாற்று, அப்போ தான் உன் வெயிட்டை குறைக்க முடியும். இல்லைன்னா அப்படி பயில்வான் மாதிரி இப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். வா, she's getting angry guys. என்னால் இந்த அளவுக்குலாம் சாப்பிட முடியாது. I'm done. We want you to get better, Ganga. இல்லைன்னா மற்றவங்க டீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. ரோட்டில் போகிற வரலாம் உன்னை கேள்வி பண்ணுவான், பரவாயில்லையா? ஏய், என்ன ட்ராமா பண்ற? உட்காந்து சாப்பிடு. கங்கா, Your குடும்பம் is very important, but sadly in my family அவங்க லேசாக எடுத்துக்கிட்டாங்க. they didn't அவங்களுக்கு I don't know, maybe my mom or my dad they didn't know about body shaming. லைக் ஒரு ஆள் பாடி ஷேம் பண்ணுறது எவ்வளோ அவங்க வாழ்க்கையை இம்பேக்ட் பண்ணோம். அவங்கள ரியலைஸ் பண்ணாமல் நிறையா கமெண்ட்ஸ் they will say, but then அவங்களுக்கு தெரியாது ஏதோ எனக்கும் வலிக்கும், like I'm also human and all this. Then like when you're eating also they will be like, ஆமாம் நீ மாடு மாதிரி தானே போட்டு சாப்பிடுவேன் and all this kind of stuff they will comment. So even though நான் அவங்க முன்னுக்கு காட்டிக்கிட்டாட்டியோ like at the back of my mind or it's like நம்ம குடும்பமே நம்மள இந்த மாதிரி பேசும்போது then what are we supposed to do? அடுத்தவங்க சொல்லி நம்ம குழந்தை பாதிக்கப்படுறது ஒன்று, ஃபேமிலிலேயே நம்ம சொல்லி நம்ம குழந்தை பாதிக்கப்படுறது வந்து இட்ஸ் அ டோட்லி நியூ திங். ஏன்னா ஃபேமிலியில தான் சேஃப். அங்கேயே வந்து சொல்லும்போது சொல்கிற நோக்கம் வேணும்னா ரைட்டாக இருக்கலாம். லைக் நீ வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இது பண்ணு, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணு. ஆனால் சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் அவங்க வந்து லைக் நீ என்ன இப்படி இருக்க, உன் அக்கா பாரு இப்படி இருக்கா, உன்னோட கசனை பாரு இப்படி இருக்கா அப்படின்னு அந்த கம்பேரிசன் வரும்போது the child will feel that நீங்கள் என்னை ஜட்ஜ் பண்ணுறீங்க, நீங்கள் என்னை கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நல்லதுக்குன்னு சொன்னாலும் அவங்க வந்து அதை ஒரு குறையாத நீங்கள் வந்து யூ ஆர் ஜஸ்ட் லைக் ஃபைண்டிங் ஃபால்ட் வித் மீ அந்த மாதிரி தான் தோணும். இதுக்கு தான் ஓட போனியா? மா ப்ளீஸ். என்ன ப்ளீஸ்? ஓடிட்டு இருந்த உடனே இதை சாப்பிட்டா எப்படி உருப்பிடும்? இட்ஸ் ஜஸ்ட் ஒன் பீஸ். 1 piece, அப்புறம் 2, அப்புறம் 3. அதான உன் ஹேபிட். இதில் எப்படி ரிசல்ட் வரும்? எப்படி உடம்பு குறையும்? யூ ஜஸ்ட் பைலிங் ஆன் சுகர். மா கை ஸ்டாப். ஓடி எக்ஸசைஸ் பண்ணி என்ன புண்ணியம்? யூ மைட் as well just sit down and rot. எனக்கு டயர்டா இருக்கு. டயர்டா இருந்தா தண்ணி குடி, ஹைட்ரேட் yourself. பழம் சாப்பிடு. கங்கா, உன் உடம்ப நீ தான் கெடுத்துக்கிற.
டிசிப்ளின் இல்ல, செல்ஃப் கேர் இல்ல. Do you know your body is a temple? Look at yourself. நான் எது பண்ணாலும் உங்களுக்கு பத்தாது தானே? ஏன்னா நீ எதையும் ஒழுங்கா பண்றது இல்ல. உன்னை பாரு, so fat. 1/2 மணி நேரம் கூட ஓட முடியல, மூச்சு வாங்குது. இதுல வேற சாக்லேட், சுகர், ஜங்க். இப்போ என்ன? நான் சாப்பிட கூடாது தானே? கோவத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. கங்கா, கங்கா. பேரண்ட்ஸோட நோக்கம் வந்து எப்போவுமே தன்னுடைய குழந்தைய வந்து ஹர்ட் பண்ணணும்னு இருக்காது. நல்லா இருக்கணும், ஹெல்த் இந்த விஷயத்தில் ஹெல்த்தியாக இருக்கணும். பட் அகெயின் நம்ம வந்து ரொம்ப ஹார்ஷாக சொன்னோன்னா விதவுட் எக்ஸ்பிளைனிங் அந்த த சைல்டு வந்து அந்த ஹார்ஷ்னஸை தான் பார்ப்பாங்களே தவிர நீங்கள் எதுக்காக சொல்கிறீங்க அகெயின் சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறாம நீங்களும் இன்க்ளூசிவாக ஏதாவது பண்ணலாமே. சரி, ஒன்றும் டோன்ட் ஹேவ் டு டூ எனிதிங் ரொம்ப ஃபேன்சி, ஜிம்க்கு போகணும் இப்படிலாம் ஒன்றுமே இல்லை. வாக் இன் த பார்க். அந்த பேரண்ட்டும் அதே இது பண்ணலாம். சரி வா, நம்ம 2 பேரும் நடப்போம், ஆஃப்டர் டின்னர் நம்ம ஒன்றா சேர்ந்து நடக்கலாம். தட் வே த சைல்டு ஆல்சோ வில் ஃபீல் சப்போர்ட்டட். சரி, நீங்களும் செய்கிறீங்க, நானும் செய்கிறோம், ஓகே. as compared to நீ செய்னா யூ ஆர் புட்டிங் அந்த என்டையர் பேர்டையே அந்த சைல்டு மேலே போடுற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்ரெடி அந்த சைல்டு இஸ் ஆல்ரெடி ஃபேஸிங் ஸோ மெனி ரிமார்க்ஸ், அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் அவங்க ஆல்ரெடி. ஸோ do you think the child is going to listen? கங்கா, என் மேக்ஸ் ஹோம்ஒர்க் முடிச்சு கொடு. Yeah, okay. என் ஹிஸ்ட்ரி எஸ்ஸே ஆல்சோ கடைசி கொஸ்டின் மட்டும். Actually, நீயே ட்ரை பண்ணலாமே. ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி எழுதுவ? ஐயோ, don't be like that லா. உனக்கு ஈஸியாக வருது, நாங்கள் அப்புறமேல படித்து தெரிஞ்சுக்கிறோம். ஏய், so what are you wearing tonight? அந்த black crop top தான். அந்த டைட் ஸ்கர்ட்டோடயா? ஆமாம், நல்லா இருக்கும் தானே? அவன் வருவானா? He better come. எங்க போறீங்க? நோவேலா. ஏதோ பிளான் பண்றீங்க. சும்மா நைட் அவுட். எங்க? பார்ட்டி மாதிரி தான். பாய்ஸ் எல்லாரும் வருவாங்க. ஓ, can I come? கங்கா, better don't come லா. ஏன்? நீ வந்தா ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். ஆக்வர்டா? You won't fit in there லா. ஏன்? அங்கே வைபே வேற. நீ வந்தா ரொம்ப ஆஃபாக இருக்கும். Wow, okay. Don't take it like that lah. We just mean we can't be seen with you there. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. கங்கா, எங்க போற? ஏன் பேக் பண்ற? Don't worry, நான் வரல. Seriously, she is so sensitive. இப்போது யாருக்கு பண்ணவா? I think there was in the every yearly school photo shoot or something like that இருக்கும்போது then நான் வேணுமெட்டுன்னு MC எடுத்துகிட்டு போகல one of the time because I don't want to stand in front of camera. அங்கே ஃபோட்டோ எடுக்கணும், அப்புறம் இண்டிவிஜுவலாக ஃபோட்டோ எடுக்கணும். தென் எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும்ல, எல்லாருமே நிற்கணும், கேமராமேனுக்கு நிற்கணும். தென் இட்ஸ் லைக் அண்ட் எவ்ரிபடி வில் பி தேர். அந்த மாதிரி இருக்கும்போது மறுநாள் ஸ்கூலுக்கு வரும்போது ஒன் ஆஃப் த கிளாஸ்மேட் என்னோட கிளாஸ்மேட் கமெண்டட், ஓ நீ வராமல் இருக்கிறது நல்லது தான். லைக் இட்ஸ் லைக் we were more together. நீ வந்திருந்தா ஆக்வர்டாக இருந்திருக்கோம், நீ மட்டும் தனியாக இருந்திருப்ப, லைக் நீ இன்க்ளூடாக இருந்திருக்க மாட்டேன். ஸோ ஆல் திஸ் kind of things like hurt me and then like especially like during NAFA, that is the time that I hated being in my own body because Sec 5 or what, that was the last year of my secondary school.
ஸோ என்னோட கிளாஸ் எல்லாருமே ஒன்றா ஓட பிளான் பண்ணாங்க லைக் இன் அ சென்ஸ் இதுதான் கடைசி நாஃபா ஸோ நம்மலாம் ஒன்றா ஓடி வி ஃபினிஷ் த நாஃபா அரௌண்ட் த சேம் டைமிங் ஸோ ஐ ட்ரை பட் தென் இன் அ சென்ஸ் வே என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட முடியல ஸோ இட்ஸ் லைக் ஆஃப்டர் தட் ஐ ஃபெல்ட் லைக் வெரி bad about myself because அவங்கெல்லாம் வந்து start commenting உன்னால் நாஃபா கூட செய்ய முடியல. That time like I like selfie was a very trending kind of thing, selfie mirror shot and all this. So நான் photo எடுப்பேன், then I will zoom, then I will like see my face, the pimple or my arms being very big and all this. அதை பார்த்ததுக்கு அப்புறம் I will feel like நம்ம எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு then I will delete that. I won't post or I won't save it even in my own phone. சேவ் பண்ணால் வேறு யாராச்சும் கூட்டாளி பார்ப்பாங்க, கூட்டாளி பார்த்தா மேக் ஃபன் பண்ணுவாங்க, நீயும் ஃபோட்டோலாம் எடுப்பியா, நீயும் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பியான்னு மேக் ஃபன் பண்ணுவாங்க சொல்லிட்டு அந்த பயத்தினே அவன் ஜஸ்ட் டிலி. Hello? Ganga, what are you doing? என்ன? Why would you post that? Post what? நடிக்காத அந்த ஃபோட்டோ ஏன் போஸ்ட் பண்ண? ஏன்? நான் சொல்லணுமா? You don't know? Cannot make it la Ganga. ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, எம்பாரசிங்கா இருக்கு. யாருக்கு embarrassing? எல்லாருக்கும் தான். என் கூட தானே நீ சுத்துற? Delete it la. Just delete it. இதெல்லாம் பண்ணாத. இதெல்லாம்னா? Don't act cool. Like இது ஏன் இதெல்லாம் பண்ற? Don't try so hard. Just be yourself. Commentsலாம் பாத்தியா? People can be cruel, Ganga. எல்லாரும் பார்க்கறதுக்குள்ள delete பண்ணிடு. சரி. ஒரு கூட்டாளி பார்த்துட்டு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணாங்கன்னா then I will take the post down. அவங்க வந்து was like why you post இந்த மாதிரி ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுற, அழகா இல்லை, லைக் they start making fun. then ஒருவேளை இந்த மாதிரி போஸ்ட் பண்ணக்கூடாதோ, இந்த மாதிரி போஸ்ட் பண்ணால் லைக் லைக் people வந்து சிரிப்பாங்க and all this சொல்லிட்டு I will take it down. I won't post much in my story. நீ ரொம்ப ஒல்லியாக இருக்க, ரொம்ப குண்டாக இருக்கன்னு நம்ம சொல்லும்போது நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த சைல்டோட மனசில் வந்து ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறீங்க. அப்போனா பெண் குழந்தைனா இப்படி தான் இருக்கணும், ஒரு ஆண் குழந்தைனா இப்படி தான் இருக்கணும். ஒரு ஆண் குழந்தை அழுதாலே இட்ஸ் அ பிக் நோ. நீ ஒரு ஆம்பளை பிள்ளை நீ எப்படி அழுவ முடியும்? பட் ஈவன் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கும் இமோஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ சிமிலர்லி ஃபார் அ பெண் குழந்தைக்கு வந்து என்னன்னாக்கா மோஸ்ட் டைம்ஸ் இட்ஸ் லைக் லுக்ஸில் தான் என்ஃபசைஸ் பண்ணுவாங்க. அண்ட் டு மேக் திங்ஸ் வர்ஸ் இப்போ உள்ள சோஷியல் மீடியாவில் வந்து எவ்ரிபடி இஸ் ஆன் சோஷியல் மீடியா. இது வந்து நம்ம ஃபேமிலி கிட்டேருந்து ஒரு குழந்தை கேட்கும்போது அந்த சைல்ட் கோஸ் ஆன் டு சோஷியல் மீடியா, அங்கே வர இமேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் லைக் ஜஸ்ட் ரீஅஃபர்மிங். ஃபீமேல்னால் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பாடி ஷேப் இருக்கணும், இப்படி தான் லுக்ஸ் இருக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும். இஃப் ஐ எம் டிஃப்ரெண்ட் ஸோ அப்போனா இஸ் there சம்திங் ராங் வித் மீ? அந்த டவுட்டை வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர். நான் ஏன் guys கூட more closer கூட்டாளியா இருந்தேன்னா don't have all this drama and all this. They all like buddy okay வா போய் ஃபுட்பால் விளாடலாம், போய் லைக் ஃப்ளோபால் or பேட்மிண்டன் or anything விளாட போது கூப்பிடுவாங்க. and it's easier to அவங்க கூட பேசுறதுக்கு and all this. So I think it's like even though one point of time they all make fun பண்ணாலும் like in a sense நீ பொம்பளை பிள்ளை பட் நீங்க ஆம்பளை பிள்ளை மாதிரி இருக்க and all this. ஆஃப்டர் கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஒரு 15 years 16 years இருக்கும்போது all my guy கூட்டாளிங்க
they all like started treating me like bro, like buddy like that. So that's why I felt more comfortable being around them. டேய் அது ஒன்றும் இருக்கே நேர்றா. ஏய் நீயே எடுத்துக்கோலா. வா திட்டுடா. மச்சி அவனை விடல, அவனே இன்னைக்கு தான் நல்ல மூட்டில் இருக்கான். மச்சியா என்ன ஒரு பொண்ணாவே மதிக்கிறல தானே? ஏய் நீ நம்ப ப்ரோலா. பொண்ணுங்கன்னா அங்க பாரு, அதுங்க கூடலாம் இப்படி உட்காந்து லேப்பா பண்ண முடியுமா? உன் கூட முடியும். டேய் அந்த வெள்ளை சட்டை அழகா இருக்கா தானே? டேய் அவளாம் அவனுக்கு செட்டே ஆக மாட்டான். டேய் நீ வாய மூடு. மேகா அந்த வெள்ளை சட்டை எப்படி செட் ஆவாளா? முடியும், ஆனா முடியாது. டூ மச் மேக்கப் உனக்கு செட் ஆகாது. பார்த்தல நம்ம கங்காவை, நம்ம கங்காவுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. சரி அதில் விடு, நம்மளாம் அப்புறம் பந்திராட போகிறதானே. ஓகே தான் முடியும். கங்கா வரதானே? ஓகேதா ஆன்ஸ். Check 3, I started talking to the one of this guy. கொஞ்சம் கூட்டாளி மாதிரி இருந்துச்சு and all this. So we were like going out, வெளியே போனோம், லைக் நல்ல கூட்டாளியாக இருந்தோம் and all this. And கொஞ்சம் வருஷம் கழிச்சு, it's like 1 to 2 years கழிச்சு, you felt comfortable with one person because it's like they accepted like நான் இருக்கிறது ஓகே, நீ இப்படி இருந்தால் எனக்கு பரவாயில்ல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ இப்படி இரு, நீ எதுக்கு மற்றவங்களுக்காண்டி லைக் மாறுட, இப்படி இரு. ஸோ இட்ஸ் லைக் யூ ஃபெல் குட் பிகாஸ் என்ன ஆக்சுவலி ஒரு ஆள் ஓகே சொல்கிறாங்களே, என்னை பற்றி தப்பாக பேசலை, என்னை வந்து பாடி ஷேம் பண்ணல, என்னை நான் பெருசாக இருக்கேன் சொல்ல, என்னை மாற்ற சொல்ல, என் முடி அசிங்கமாக இருக்குது சொல்ல போது லைக் I also started having these feelings for this guy lah. So after some time, ஒரு 2.5 years கழிச்சு, close to 3 years, so he was diagnosed with cancer. Then after that, it's like அப்போ எனக்கு தெரியாது, like he got diagnosed with cancer, he hide it from me and all this. Then he started distancing, like என்கிட்ட பேசுறது அவ்வளோவா குறைச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி இருக்க போது எனக்கு லைக் ரொம்ப சேட் ஆகிட்டு. ஏன் இந்த ஒரு ஆள் வந்து இந்த ஒரு ஆள் தானே எனக்கு எப்போவுமே ஒழுங்காக பேசிட்டு கூட்டாளி மாதிரி இருப்பாங்க, தென் சடன்லி ஏன் இப்படி அவாய்ட் பண்ணுறாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா கிட்டேருந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அவருக்கு டயக்னோஸ் வித் கேன்சர், லங் கேன்சர் அண்ட் ஆல் திஸ். அப்புறம் when I want to go and see him and all this, he kind of like committed suicide before and all this. So it's like அந்த மாதிரி incident நடக்க போது, then it's like you are all over the place lah. கங்கா சாப்பிட வரியா? எனக்கு பசிக்கல. இருந்தது. அவங்களோட திங்கிங் என்ன தெரியுமா, எதுவுமே எனக்கு நீடிக்க மாட்டேங்குது. அவங்க அந்த திங்கிங்லேயே போனாங்கனாக்கா அவங்க வந்து சோஷியலைஸ் பண்ண போகிறது இல்லை. ஷீஸ் நாட் கோயிங் டு மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ். இஃப் அவங்க வந்து அந்த சிச்சுவேஷன் பற்றி லைக் allow her to express herself, அவங்க இமோஷன்ஸ் என்ன அந்த ஸ்பேஸ் கொடுத்துருந்தாக்கா, தென் இட்ஸ் லைக் ஓகே, இட் ஹேப்பன்ஸ் இன் லைஃப் அண்ட் வி ஸ்டில் ஹேவ் டு மூவ் ஆன். ஈவன் இஃப் த பெற்றவங்களால அதை பண்ண முடியல, சிப்ளிங்ஸ்னால அவங்க கூட அந்த கான்வர்சேஷன், பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் இன்டெப்த் கான்வர்சேஷன்ஸ் ஐ டோன்ட் திங்க் தே ஆர் ஏபிள் டு ஹேவ். ஸோ தென் மேபி என்கரேஜிங் ஹர், ஒரு கவுன்சிலிங் போய், ஏன்னா ஷீ இஸ் ஹார்பரிங் சர்டன் தாட்ஸ் அண்ட் நடக்கிற சிச்சுவேஷன்ஸை வச்சு அவங்களே மேட்ச் பண்ணிக்கிறாங்க. ஓ ஆமாம் நமக்கு இப்படி தான். ஷீ இஸ் ஜஸ்ட் ரீஅஃபர்மிங் வாட் எவர் தட்ஸ் ஹேப்பனிங், விச் இஸ் நாட் கோன் பி ஹெல்பிங் ஃபார் ஹர் ஆல்சோ. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்களே ஒரு வட்டத்தை இது பண்ணி அவங்க வந்து ஷீ இஸ் லிவிங் இன் தட் சர்க்கிள்.
after the passing on, then I went into bad habits lah. I went to like, you know, drinking, smoking, very messy. என் வாழ்க்கை ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. And you know, the best part is என் குடும்பத்தில் யாருக்கும் தெரியாது like I'm going through this. like இந்த பிள்ளை இவ்வளோ வலியோட வீட்டுக்கு வருது, like சாப்பிட போது அழுகுது, ஏன் அழுகுது. ஸோ நான் ரூம்குள்ளேயே தான் இருப்பேன். like even if I eat also I'm inside my room. டிவி பார்க்குறதோ இல்லை தூங்கு, everything is inside the four walls. I don't come to my hall or the dining room at all. இது வந்து இப்படியே போணுச்சுன்னா ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இமோஷன்ஸை வந்து பாட்டில் அப் பண்ணிட்டு இருக்காங்க. a lot of suppression உள்ளே போயிட்டுருக்கு. இது வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம்னாக்கா it can escalate in many ways. டிப்ரெஷனாக இருக்கலாம், அகெயின் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், செல்ஃப் ஹார்மாக இருக்கலாம். பிகாஸ் அந்த பெயினை எப்படி நான் வெளியே காட்டுறது? கங்கா என்னது ஸ்மோக் பண்றியா? what nonsense கங்கா. மா சத்தம் போடாதீங்க. சத்தம் போடுறேன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? சிகரெட் தானே. அரைச்சனா கங்கா, you look horrible, fat, sloppy, messy, unhealthy. இதுல சிகரெட் வேற உனக்கு. இது மட்டும் தான் உனக்கு குறைச்ச. well done. I'm telling you, you're gonna rot your life away. ப்ளீஸ் மா. என்ன ப்ளீஸ் மா? சிகரெட் பிடிக்கிறதுனால என்ன ஆக போகுது? ஸ்லிம் ஆக போறியா, பிரெட்டி ஆக போறியா? you think smoking is very cool, is it? பைத்தியமா உனக்கு? வெளியே போறீங்களா? என்ன சொன்ன? வெளியே போறீங்களான்னு சொன்னேன். இருடி, இப்படியே இருந்தா நீ உருப்படவே மாட்ட. ஓகே கேன். நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளை எப்படி திடீர்னு இந்த ஹேபிட்குள்ளே போனிச்சுமே. they fail to ask, they fail to check on me, to ask me why, what happened to you that push you to this extent. ஸோ எங்கள் அம்மா அப்பாவே கவலைப்படாத போது தென் why நான் எதுக்கு இவ்வளோ கவலைப்பட்டு என்னையே நான் மாற்றிக்கிட்டோம். ஸோ லைக் நான் வந்து த்ரூ அவுட் மை poly life I was in that kind of line. like நான் ஸ்கூலுக்கு போவேன், இல்லாட்டி எம்சி எடுத்துட்டு வெளியே போவேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டாளி கூட. தென் I will go drink, I will smoke, then I'll go back home, then I'll take MC again. then எனக்கு வந்து அந்த நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு I wasn't in school. like அந்த டே ஸ்கூலுக்கு போகும்போது தான் அன்றைக்கி அந்த மாடியூலில் எக்ஸாம் இருக்குன்னே எனக்கு தெரியும். that kind of thing. ஸோ நான் வந்து poly I was like I failed a lot of subject. I have to retain a lot of subject. அதனால I extended my poly. So year 4 போனேன். year 4 போகும்போது தான் year 2 or year 3 it hit me hard. like நீ வாழ்க்கையில் என்ன செய்கிற? சரி தண்ணி அடிக்கிற, சிகரெட் அடிக்கிற. then I was like why you spoiling your own life? இதுக்காண்டி எதுக்கு நீ ஒன்றே யூஸ் பண்ணுற? நான் I started like changing myself. like நான் வேலைக்கு போவேன், I will still go and meet my friends and all these to drink or smoke. But then I will still go to work. I started taking care of myself, my poly fees, my expenses and everything. So I started seeing like working world na enna. So working world na adults எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது I started changing according to what the world needed me to be. like more like groom, cut your hair nicely, make yourself look better, wear nicer clothes. வேலைக்கு போகும்போது என்ன மாதிரி clothes போடணும், இன்டர்வியூ போகும்போது என்ன மாதிரி clothes போடணும். ஸோ poly is the one that reshaped me into who I am today. One thing now I'm trying to lose weight is for myself, is for my health. It's not because I want to please, like அடுத்தவங்க பார்த்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறதுக்காண்டி இல்லை. இட்ஸ் லைக் நான் என்னை மீறலை பார்க்கும்போது you lost weight, நீ கொஞ்சம் அழகாக இருக்கிய. like even if I'm just wearing guy clothes, I want to wear clothes that makes me feel good, like that kind of thing.
ஓகே, ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து என்னை பார்த்ததுக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேன் யூ ஷேர் லிட்டில் அபவுட் யோர் க்ரோயிங் அப் இயர்ஸ்? நான் என் வீட்டில் 5வது பிள்ளை. தென் என் முன்னுக்கு எனக்கு 4 அக்கா இருக்காங்க. ஸோ வளரும் போது ஐ ஆல்வேஸ் அவங்கள பார்த்து தான் வளர்ந்தேன். ஸோ க்ரோயிங் அப் அரவுண்ட் கேர்ள்ஸ், பொம்பளை பிள்ளைங்க கூட வளர போது ஐ திங்க் இட்ஸ் மோர் டிஃபிகல்ட் டு ஹேண்டில் யோர் சிச்சுவேஷன் in a sense because எல்லாம் கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. கம்பேரிசன் இஸ் வெரி ஹை. ஸோ கம்பேர் பண்ணும்போது you feel very low about yourself at some time. So it's like உங்கள் அக்கா அதை செய்கிறாங்க, உங்கள் அக்கா நல்லா உடுத்துறாங்க, உங்கள் அக்கா ஒல்லியாக இருக்காங்க, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க. that is not வீட்டுக்குள்ளே, பட் வெளியே போகும்போது கூட லைக் relatives and all these people also compare பண்ணுவாங்க. like usually it starts with comparing myself with others. ஓகே, ஸோ இதெல்லாம் சமாளித்து இதெல்லாம் கேட்டு வளரும்போது as a young child, as you were growing, ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். சப்போர்ட்டாக யாராவது இருந்திருக்காங்களா? லைக் someone you could talk to இந்த மாதிரி? Yeah, after I went to poly போகும்போது, secondary school முடிச்சு poly போகும்போது, then I have one of my friend who நான் இது like share பண்ணி and all this like how I feel. It was easier for me to என்னோட எமோஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. லைக் place or a person that I could talk to. Okay. Yeah. All right. And as compared to before and now, how do you think நீங்கள் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க? முன்னாடி like teenage years, self criticism, like என்னை பற்றி நான் ரொம்ப லோவாக நினைப்பேன். லைக் என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, இது கஷ்டமாக இருக்கும், நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டு அழகான சட்டை வாங்கினாலும் அது லைக் it won't show me as good as other people. Then as நான் வளர வருது, then it's more like start accepting yourself as who you are. Then உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ, லைக் இன் அ சென்ஸ் எனக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அதை மட்டும் நான் உடுத்துவேன். தென் பி அரவுண்ட் பீப்புள் என்னை டோன்ட் புல் மை செல்ஃப் எஸ்டீம் அண்ட் ஆல் திஸ். ஸோ அந்த மாதிரி I surround myself with people who don't look down on me. ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் மீண்டு வந்தீங்க? லைக் what made you have that change of thought? I think the breaking point was more like secondary school. So secondary school விட்டு வெளியாகி poly போகும்போது, then you tend to meet a lot more different kind of people. Like poly, like then they are like will tell you, oh இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீ ஏன் இதை பற்றி யோசிச்சு, நீ ஏன் like using your energy in such a like in a wasteful way. Like you can use so much of all these thoughts you can put in different things. நீ எக்ஸசைஸ் பண்ணலாம், நீ ஜிம் பண்ணலாம், இல்லை நீ ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் டேக் அப் பண்ணலாம் and all this. So it's like then slowly நானே ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். லைக் நம்மளை அறியாமல் லைக் ரொம்ப அதுக்குள்ளே போயிட்டோமோ. லைக் இட்ஸ் லைக் we put ourselves so low that we don't see our self-worth. ஓகே யா, அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம சொந்த செல்ஃப் ஒர்த்தை வந்து நம்மளே அதை ரியலைஸ் பண்ணாமல் இருந்தோம்னாக்கா ஐ திங்க் தட் இஸ் அ கிரேட் இன்ஜஸ்டிஸ் யூ ஆர் டூயிங் டு யுவர் செல்ஃப். இப்போது வந்து ஃபேமிலியில் கேன் பி ரிலேட்டிவ்ஸ் ஆர் எனி ஒன், அவங்க ஏதாவது கமெண்ட் பாஸ் பண்ணும்போது as compared to before when you were in your teens or and இப்போவும் how do you find yourself managing it? அவங்க தெரியாமல் சொல்கிறாங்களா இல்லை தெரிஞ்சு சொல்கிறாங்களா, I don't understand, but they don't understand the impact that they make when they give a statement or a comment. ஸோ அதை போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே, நீங்கள் செய்தது இல்லை சொல்லுறது என்னை ஹர்ட் பண்ணுது, ஸோ சொல்லுறதை நீ பாட்டுங்க. ஸோ இட்ஸ் லைக் அ வெரி லாங் tiring process. So I always try my best to just laugh it out and walk away. Okay, இவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்? Yeah. Okay, hi. So how long have you known her for? I actually met her since we graduated from poly. I see. Okay. So quite a few years. Yeah. Okay, so what do you notice in her? How do you find, I mean, like as a friend, what
would your thoughts be about her? I think from the start, right, eventually when we got closer and all, she opened up to me and she kind of shared about how she's feeling and everything and the kind of things that she's facing personally. And on a certain level, I kind of resonate with her and I kind of understand what she's going through. So sometimes we will actually hang out more often, we'll go out together and then we'll find more activities to do so that we can distract ourselves. Because I feel honestly, this day, this age, a lot of us are facing a lot of things in life and it will be great to have some certain distractions. For example, like just going out or like just taking a walk at a park, for example. Yeah, will really help us in terms of our mood and our emotions, and maybe the way we output our feelings, right, will definitely be better. It will elevate our emotions. Alright, that's really nice and I'm sure you're an amazing friend to her. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக சவுண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. உங்கள் கூட சேர்ந்து all the simple things, simple activities இந்த மாதிரிலாம், how does that make you feel? Feels peaceful. I don't know how to say it. Yeah, like in a sense, like நம்ம இது செய்கிறோமே ஒன்றா செய்கிறோமே, like you feel accompanied, you feel like you got a friend to lean on to, or you feel like there's someone out there என்னை புரிஞ்சிக்கிற or என்னை தெரியிற ஒரு ஆள் கூடவே இருக்காங்களே. So it's like கொஞ்சம் மனசுக்கு like கொஞ்சம் நல்லா இருக்கும், that kind of stuff. So அப்போ and இப்போ, so at this present moment, any changes in your relationship உங்கள் parents கூடயோ sisters கூடயோ, or is it? I think now is better. ஏன்னா இப்போ வந்து அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. So it's like whenever I come back from work or anything, then it's like she's there. வீட்டில் இருக்காங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, சாப்பிட்டாங்களா. So there is some kind of conversation going on. So I think now is like better than how it used to be. It's nice to hear relationship is better. இப்போ உங்களால் அவங்கக்கிட்ட ஓப்பனாக பேச முடியுமா? Like are you able to share as compared to previously, or do you? No, they don't know this part of me till today. So as much as நீங்கள் முதல்ல ஷேர் பண்ணீங்க, உங்கள் communication with your parents has improved, but at the same time நீங்கள் also ஷேர் பண்ணீங்க you are not able to share what are you feeling, உண்மையிலேயே என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, you're not able to. So I hope like by maybe attending more counseling sessions, it is a possibility to see how you can actually work on how you can better, parents கூட எப்படி கொஞ்சம் ஓப்பனாக கன்வர்ஸ் பண்ணலாம். ஏன்னா உங்கள் இமோஷன்ஸும் ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாமே பாட்டில் அப் பண்ணிட்டு வச்சுருக்கீங்க. இட்ஸ் நைஸ், உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இட்ஸ் குட், பட் அட் த சேம் டைம் ஃபேமிலி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நீங்களும் சொன்னது தான், அவங்கக்கிட்ட வந்து நம்மளால் மனசை விட்டு பேச முடியலன்னா அவங்களுக்கு, ஸோ அந்த வீட்டில் நீங்கள் இருக்கும்போது you are there and maybe not there. Okay, so to have that kind of interactions, to be able to அந்த மாதிரி அந்த அளவுக்கு conversations போகிறதுக்கு, it might be something you may want to consider working on as well. ஓகேங்களா? ஸோ அவங்க கூட பேசும்போது நான் கூட அவங்கக்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து you look confident, what are you feeling deep inside? அதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லலை. பிகாஸ் why? அது வந்து brings her to a vulnerability. So that stance is வந்து என்னன்னாக்கா just to protect myself. As much as அவங்க வந்து acceptanceல இருந்தாலுமே அவங்கள பற்றி, that all that hurt, it's not worked on. அது அங்கே தான் இருக்குது. ஸோ அவங்க அதுக்கு மேலே தான் வந்து she's trying to build. Foundation வந்து ஒன்றும் வீக்காக இருக்கும்போது she will want to have that protective layer so that no one else passes a hurtful remark to her, and I don't have to deal with this. So I rather come across as I'm a tough person, don't play with me kind of thing. Yeah, as compared to allowing herself to be vulnerable.